வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்ம சேனல் டிவி. அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். வாத்தியாரு பாடம் நடத்திதான் பரிசு வைப்பாரு. வாழ்க்கை மட்டும்தான் பரிசு வச்சு பாடத்தை நடத்தும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆகா வாவ் டிவி. இந்த வாரம் உங்களுக்கு வெளிவந்துள்ள திரைப்படம் மத கஜர் ராஜா. நம்ம சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால் நடித்து வெளிவந்துள்ள இந்த திரைப்படம் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வெளிவருது. இந்த திரைப்படம் நமக்கு மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளாக வந்திருக்கு. ஏன்னா அப்படின்னா சுந்தர் சி எதுக்கு பேர் போன டைரக்டர் அப்படின்னா காமெடிக்கு பேர் போன டைரக்டர். அவர் படங்கனாலே அது ஒரு பேய் சினிமா கூட இருந்தா கூட அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருக்கும். அப்போ இந்த சினிமா 12 வருஷத்துக்கு அப்புறம் வருது. மக்கள் எதிர்பார்ப்போட படத்துக்குள்ள போறோம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஷால் ஹீரோவா நடிச்சிருக்காரு. கூடவே அஞ்சலி, வரலட்சுமி 2 பேருமே ஹீரோயின்ஸா நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சந்தானம், லொலுசபா மனோகர், டைரக்டர் மறைந்த மனோபாலா, சிட்டிபாபு அவர்கள், நம்ம மறைந்த டைரக்டர் மணிவண்ணன், சரகோபன் ரமேஷ், இது போல மற்றும் பலர் இந்த சினிமாவில் நடித்திருக்காங்க. இந்த சினிமாவோட ஒரு லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாதியில விஷால் நண்பரை பார்க்க போறாரு. அங்க சந்தானத்துக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை விஷால் தீர்த்து வைக்கிறார். அப்படி தீர்த்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா, இவருக்கு இன்னும் 2 பிரச்சனை தெரிய வருது. இன்னும் 2 நண்பர்களுடைய பிரச்சனை தெரிய வருது. அந்த பிரச்சனையை இடைவேளைக்கு பிறகு இவர் தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படிங்கிறத மிகுந்த சுவாரஸ்யமா படத்தை விறுவிறுப்போட நகைச்சுவையோட கொடுத்திருக்காருன்னே சொல்லணும். இந்த படத்துல பெரிய பலமே பாத்தீங்கன்னா காமெடி தான். படம் 12 வருஷம் கழிச்சு இந்த திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட இந்த படம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. ஏன்னா அந்த கதைக்களம், அந்த காமெடி, பாட்டு, படத்தை கலர்ஃபுல்லா பிரசன்ட் பண்ண விதம் எல்லாமே அற்புதமா வந்திருக்கு. இது எல்லாமே சுந்தர் சிக்கு கைவந்த கலையிலே நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த திரைப்படத்துல செகண்ட் ஹீரோவா நம்ம சந்தானம் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ம விசல்னா கூட செகண்ட் ஹீரோ சந்தானம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் முழுக்கவே கிட்டத்தட்ட விஷால் கூடவே வர்றாரு. இடைவேளைக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் மட்டும்தான் விஷால் இல்லை அப்படியே சொல்லணும். அந்த அளவுக்கு விஷால் இந்த படம் முழுக்கவே வந்திருக்காரு. அவருடைய நகைச்சுவை டாப் டக்கர்னே சொல்லணும். அவர் இப்போ ஒரு 6-7 வருடங்களா முழு ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவரு ஹீரோவா ஆகாம அப்படியே காமெடியிலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள சிரிக்க வச்சிருக்காருன்னே சொல்லணும். படம் பாத்தீங்கன்னா நமக்கு படம் போறதே தெரியாது. அப்படியே நமக்கு கவலைகளை மறந்து அப்படியே வயிறு வலிச்சு சிரிச்சுட்டு தான் வெளியே வருதுன்னு சொல்லலாம். முதல் பாதி அப்படியே முழுவதுமே அப்படியே காமெடியிலே போயிட்டு இருக்கு. 2வது பாதி இடைவேளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படம் கொஞ்சம் சூடு பிடிக்குது. வில்லனை காட்டுறாங்க, வில்லன் கூட கொஞ்சம் போட்டி, வில்லன் கூட டைலாக் டெலிவரி, அதுக்கப்புறம் திரும்ப காமெடி இடையில கலந்தடிக்கிறது சுந்தர் சி. அப்படி படம் ஃபுல்லாமே நமக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஃபேமிலியிலே போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லலாம். சோ இந்த பொங்கலுக்கு நீங்க கட்டாயம் ஃபேமிலியோட போலாம். இந்த திரைப்படத்துக்கு கட்டாயம் என்ன செய்யும், உங்களுக்கு பிடிக்கும், நல்லா சிரிச்சுட்டு வரலாம். விஷால் அடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறது நம்ம சந்தானம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அஞ்சலி அண்ட் வரலட்சுமி 2 பேருமே ஹீரோயினா வர்றாங்க. டான்ஸ் அப்படின்னு பட்டை கிளப்பியிருக்காங்க. வரலட்சுமி அஞ்சலிக்கு
அளவுக்கு அதிகமாவே கொஞ்சம் கிளாமரை காட்டியிருக்காங்கன்னே சொல்லணும். சுந்தர் சிங்காலே ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கிளாமரை வச்சுதான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் கிளாமரை வச்சுதான் யூஸ் பண்ணியிருக்காரு. நடிப்புக்கு அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இல்லை, அது படத்துல தேவையும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டிருக்காரு. சும்மா தூள் கிளப்பியிருக்காருன்னே சொல்லணும். மை டியர் லவ்வர் அப்படின்னு ஒரு பாட்டு விஷாலே பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு மாட்டு வண்டியில போற மாதிரி ஒரு பாட்டு வருது. இந்த ரெண்டு பாட்டுமே வந்து சும்மா ஆட்டம் போட வைக்கிறதுலே சொல்லலாம். அந்த சிக்குன்னு வருது அந்த பாட்டு, மாட்டு வண்டியில போற பாட்டு, அது நல்லா படத்துல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே செய்வாங்க, டான்ஸ் ஆடுவாங்களே சொல்லலாம். மியூசிக் எல்லாமே நல்லா அற்புதமா கொடுத்திருக்காரு நம்ம விஜய் ஆண்டனி. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் இதுல இடைவேளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட இடைவேளைக்கு அப்புறம் காமெடி வந்து டபுளா கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். நீங்க அப்படியே வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும். ஒரு மனுஷன் சாப்பிடாம இருந்தாலும் வயிறு வலிக்கும், அல்லது வயிற்றுல ஏதாவது கோளாறு இருந்தாலும் வயிறு வலிக்கும், சிரிச்சாலும் வயிறு வலிக்கும். இதுல இந்த மூணாவது வயிறு வலிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த படத்துல சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும். சோ அந்த அளவுக்கு படத்தை இடைவேளைக்கு அப்புறம் கொடுத்திருக்காரு. நம்ம மறைந்த நடிகர் டைரக்டர் பாலா வந்து அவர் 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸலன்ட்னா சொல்லணும். அந்த அளவு அவர் கலக்கிருக்காருன்னே சொல்லணும். படத்துல நீங்க படத்தை போய் பாருங்க, கட்டாயம் டைரக்டர் பாலா மறைந்துட்டாரு. இருந்தாலும் அவர் இன்னைக்கும் நம்மளை சிரிக்க வச்சிருக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு எக்ஸலண்டான நடிகர். அண்ட் நம்ம டைரக்டர் மறைந்த டைரக்டர் மணிவண்ணன் அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஒரு சில குறைகள் லாஜிக்லாம் மிஸ் ஆகதான் செய்யும். நம்ம டைரக்டர் சுந்தர் சி படம்னாலே லாஜிக் பார்க்காம பாருங்க. ஏன்னா காமெடி திரைப்படத்துல லாஜிக் பார்க்கறது கூடாதுன்னே சொல்லுவேன். நல்லா லாஜிக் பார்க்காதீங்க, படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. கட்டாயம் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். உங்களை என்ஜாய் பண்ணுங்க. பொங்கலோ பொங்கல் நம்ம சேனல் சார்பா உங்களுக்கு பொங்கலோ பொங்கல். இந்த விமர்சனம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.